ரவாங்கில் ஒரு கோயிலை சேதப்படுத்தியது உட்பட சட்டவிரோதமாக வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை குறித்து நாளை அமைச்சரவையில் விளக்குவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உண்மையான நிலைமை, இந்த விஷயத்தை கையாள்வதில் காவல்துறை வகித்த பங்கு, இன உணர்வுகளை தூண்டி பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பவாதிகள் ஆகியோரை பற்றி விளக்குவதற்கு இது போன்ற விளக்க காட்சி அவசியம் என்று அவர் கூறினார். உண்மையான நிலைமை மற்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து அமைச்சரவைக்கு தாம் தெரிவிக்கப் போவதாகவும் அமைச்சகத்தின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமானவை என கூறப்படும் கோயில்கள் தொடர்பான பிரச்சனை அண்மைய வாரங்களில் சர்ச்சையாகி இந்து சமூகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் நிதானத்தை கோரியுள்ளனர். கடந்த சனிக்கிழமை அத்தகைய கோயில்களுக்கு எதிரான பேரணி நடைபெறவிருந்தது. ஆனால் அதை ரத்து செய்ய உத்தரவு பிறப்பித்த போதிலும் போராட்டத்தை தொடர திட்டமிட்டிருந்த பலர் கைது செய்யப்பட்ட பின்னர் அது தோல்வியடைந்தது. நேற்று இரவு ரவாங்கில் ஓர் இந்து கோயிலை இடித்த பின்னர் ஆர்வலர் தமீம் தாரி கைது செய்யப்பட்டதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் முன்னணியில் இருந்தவர்களில் ஒருவரான தமீமும் திட்டமிடப்பட்ட பேரணிக்கு முன்னதாக சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். காவல்துறையினரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்படாமலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கப்படாமலோ இருப்பதை உறுதி செய்வதற்காக நாளைய அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படும் என்று சைஃபுடின் கூறினார். திட்டமிடப்பட்ட பேரணிக்கு முன்னதாக சில தனி நபர்கள் மீதான நடவடிக்கை சட்டவிரோதமானது, மேலும் கூட்டம் கூடும் மற்றும் பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது என்ற கருத்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் நிலைமை கட்டுப்பாட்டை மீறாமல் இருக்க போலீசார் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்ததாக குறிப்பிட்டார். பேச்சு சுதந்திரம் என்பது வெவ்வேறு இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் பதற்றத்திற்கு வழிவகுக்கும் உணர்வுகளை தூண்டும் அல்லது தூண்டும் உரிமையை குறிக்காது. அதற்கு வரம்புகள் உள்ளன என்று அவர் கூறினார். பல அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை வைத்து முக்கிய புள்ளிகளை பெறுவதற்காக விளையாடுகிறார்கள் என்றும் கூறினார். சமூக வலைத்தளமான முகநூலில் இந்திய சமூகத்தை அவமதிக்கும் மற்றும் தூண்டுதல் உள்ளடக்கத்தை பதிவிட்டதாக கூறப்படும் செகு சந்திரா என்று அழைக்கப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பிப்ரவரி 10ஆம் தேதி ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் பகுதியில் சோகோ வணிக வளாகத்தில் இருந்தபோது ஒரு இந்தியர் அந்த பதிவை கண்டதாக கூறி போலீசில் புகார் அளித்தார். அந்த பதிவில் இந்திய சமூகத்தை நாகரிகமற்றவர்கள் என விவரித்ததுடன் கட்டுப்பாடின்றி செயல்படும் வழிபாட்டு மையங்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டதாகவும் அது பொது சமாதானத்தை பாதிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை சுமார் 3 மணி அளவில் சந்தேக நபரை போலீஸ் குழு கைது செய்தது. கைது செய்யப்பட்டதை அடுத்து வைரலான முகநூல் இணைப்பை பதிவேற்ற பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கோலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மாசுஸ் கூறினார். சந்தேக நபர் மேலதிக நடவடிக்கைக்காக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இனம், மதம், அரசாட்சி தொடர்பான நுணுக்கமான விவகாரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இவ்வாறான உணர்வுகளை பிரபலத்திற்காக அல்லது ஆதரவை பெற பயன்படுத்த முயல்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஃபாடில் எச்சரித்தார். கடந்த அக்டோபர் மாதம் பண்டார் உத்தாமாவில் தனது 16 வயது பள்ளி தோழியை கொலை செய்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 15 வயது மாணவர் இன்று உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். உயர்நீதிமன்ற நீதிபதி அட்லின் அப்துல் மஜீத் முன் மாண்டரின் மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு தனது மனுவை அந்த மாணவர் தாக்கல் செய்துள்ளார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் பதிவு செய்யப்பட்ட கொலை குற்றச்சாட்டு பெட்டாலிஞ்சியா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து இங்குள்ள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் அவரது மனு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கெடா ஜித்ரா அருகிலுள்ள தமான் மசூரி 2C பகுதியில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் இதுவரை சிக்கன் குனியா நோய்க்கு 63 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில வீடமைப்பு, உள்ளூராட்சி மற்றும் சுகாதார குழு தலைவர் மன்சோர் ஜக்காரியா தெரிவித்துள்ளார். இந்த நோயால் இதுவரை உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் கூறினார். குபாங் பாசு சுகாதார அலுவலகம் பல்வேறு கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் சமூக சுத்தப்படுத்தல் நடவடிக்கைகளும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். சிக்கன் குனியா கொசு மூலம் பரவும் வைரஸ் நோய் என்று குறிப்பிட்ட அவர் காய்ச்சல் மற்றும் கடுமையான மூட்டு வலியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். சில சமயங்களில் இது உயிருக்கு ஆபத்தாகவும் மாறக்கூடும் என்றும் எச்சரித்தார். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கவும், கழிவுகளை முறையாக அகற்றவும் குடியிருப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேபோல் அறிகுறிகள் எதுவும் தென்பட்டால் அருகில் உள்ள சுகாதார நிலையத்தில் உடனடியாக சிகிச்சை பெறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்.
குபாங் பாசு சுகாதார அலுவலகம் வழக்குகள் அதிகரித்ததை அடுத்து சமூக பரவல் அபாயம் உயர்ந்துள்ள நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சிக்கன்குனியா தடுப்பு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. மலேசியா அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ஏஆர்டி தொடர்பான அரசியல் சட்ட கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று பிரிகாத்தா நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோசோல் வாஹிட், ஃபதுல் ஹசீர் அயோப், அவாங் ஹஷீம், மாஸ் எர்மியாத்தி சம்சுதீன் மற்றும் அப்துல் கலீப் அப்துல்லா ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி நீதி அரசர் அமர்ஜித் சிங் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. 1964ஆம் ஆண்டின் நீதித்துறை சட்டம் பிரிவு 84 கீழ் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக மனுதாரர்களின் வழக்கறிஞர் தெரிவித்தார். ஒப்பந்தத்தில் கூட்டரசு ஆட்சியை கட்டுப்படுத்த பிரதமருக்கு அரசியல் சட்ட அதிகாரம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அரசு தரப்பு ஆவணங்களை ஆய்வு செய்ய அவகாசம் கோரிய நிலையில் வழக்கு மேலாண்மை விசாரணை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மேலும் பிரதமரும் அரசும் கூட்டு பொறுப்பின் அரசியல் சட்ட கடமையை நிறைவேற்ற தவறியதாகவும் மலேசியா சட்டப்பூர்வமாக ஒப்பந்தத்தில் இணைவதற்கு முன் பூர்த்தி செய்ய வேண்டிய அரசியல் சட்ட முன்னேற்பாடுகள் குறித்து உரிய ஆலோசனையை வழங்க சட்டத்துறை தலைமை அதிகாரி தவறியதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தமும் அதனால் உருவான விளைவுகளும் அரசியல் சட்டத்திற்கு முரணானவை மற்றும் செல்லாதவை என்று அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்ட பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் அரசியல் சட்டத்திற்கு இணங்க இருப்பதை உறுதி செய்ய சட்டத்துறை தலைமை அதிகாரியின் அலுவலகத்துடன் ஆலோசனை மேற்கொண்டதாக பிரதமர் அன்வார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாம் சீனர்களுக்கு எதிரானவன் அல்ல என்றும் டிஏபி கட்சிக்கு மட்டுமே எதிரானவன் என்றும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். டிஏபி கட்சிக்கு எதிரான தமது நிலைப்பாடு அரசியல் கொள்கைகளை பற்றியது மட்டுமே என்றும் அவர் கூறினார். டிஏபிக்கு எதிர்ப்பது அதன் கொள்கைகளுக்கே, சீன இனத்துடன் அதற்கு சம்பந்தமே இல்லை என்று குறிப்பிட்ட அவர் தமது மாமியார் குடும்பமே சீன குடும்பம்தான் என்று கூறினார். அதே நேரத்தில் நுணுக்கமான விவகாரங்கள் கவனமாக கையாளப்பட்டால் அரசில் டிஏபி அரசியல்வாதிகளுடன் இணைந்து பணியாற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். டிஏபி கட்சியில் சில தலைவர்கள் மிதமானவர்களாக உள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர் அந்தோனி லோக் மற்றும் ஸ்டீவன் சிம் ஆகியோரை சுட்டிக்காட்டினார். டிஏபி கட்சிக்கு தன் இனமே உயர்ந்தது எனப்படும் சாவோனிஸ்ட் டிஎன்ஏ இருப்பதாக கூறிய அக்மால் அது மாற முடியும் என்றும், ஆனால் 10 முதல் 20 ஆண்டுகள் பிடிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். தனது கடுமையான அணுகுமுறையை விளக்கும் போது நான் தாக்கவில்லை, பாதுகாக்கிறேன், யாராவது வரம்பு மீறினால் பதிலளிக்கிறேன் என்று குறிப்பிட்ட அவர் தலைகீழ் கொடி, அல்லாஹ் காலுரை விவகாரம், யுஇசி அங்கீகாரம், கம்போங் பாரு மறுசீரமைப்பு போன்றவற்றை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். இன அடிப்படையிலான அரசியல் விவாதங்கள் தொடர்வது ஆரோக்கியமற்றது என்றும், தாம் தொடங்கவில்லை, மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்கள் எழுந்தால் அதை நிறுத்தச் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.